இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய இரவின் வணக்கம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து எந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு. நான் என்னோட முயற்சியை பண்ணி தான் போட போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த ரீடிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு அதிர்ஷ்டம் வந்து கைக்கு வரணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எந்த அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கைக்கெட்டுற தூரத்தில் இருக்குது, அது எப்போ எப்படி வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி அதிர்ஷ்டமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததாக இருக்கலாம், இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸாக இருக்கலாம். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய அறிகுறி. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட போகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. அப்புறம் என்ன அதிர்ஷ்டம் வரும், அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா, அதை சப்போஸ் கை கெட்டுற தூரத்தில் வரும், ஆனால் வந்து அது வாய் கெட்டுறதுக்குள்ளே நழுவி போகுமா அப்படின்னும் பார்க்க போகிறோம். நிறைய எனர்ஜிஸ் இருக்குது, அதனால தான் கிளென்ஸ் பண்ணுறேன். அது என்னையும் சேர்ந்து தாக்குது. ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி எனர்ஜி, இது வந்து ரூன்ஸ் கார்டு டெக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கல, உங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டம் மாதிரி தோணாது. ஏன்னா நான் என்டையர் டெக்கை தலைகீழாக வச்சிட்ருக்கேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தோணாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருது. பெர்த்ரோ ரூன். இந்த பெர்த்ரோ ரூன் பார்த்தீங்க அப்படின்னா, குவெஸ்ட் ஃபார் செல்ஃப் நாலேஜ், ஃபேட், டிவினேஷன், கேஸ்டிங் லாட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். மேபி நீங்களே வந்து என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறதே வந்து டிவைன் பிளான் அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து வேறு ஏதோ வழியில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து முன்னாடி போக போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. கடவுள் கிட்ட போக போகிறீங்க. அது அது உண்மையிலேயே வந்து நம்ம பிறவி பயனாடி அடையிறதுக்கான பெரிய அதிர்ஷ்டம் தான். நம்ம பிறந்தது கடவுள் அடையிறதுக்கு தான். இடையில தான் நம்ம காசு பணம், பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்படி பார்த்து அங்கேயே இருந்துட்டோம். பிரபஞ்சம் வந்து என்னை வேறு எதையும் எடுக்க விடலை. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இது கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் தான். பணம் பற்றி பேசவே இல்லை. நீ வந்து ஒழுங்காக சாமி கும்பிடு அப்படின்றாங்க போல இருக்க. குவயட், வாவ், அப், சத்தம் போடாமல் மேலே போக சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப உறைஞ்சி போயிருக்கீங்க. உறைஞ்சினா ஃப்ரோசன், கோல்டு. நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து ரொம்ப மன தாங்களோடு இருக்கலாம். இல்லைனா என்னடா இது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி உறைஞ்சி போய் கிடக்கு அப்படின்னு வந்து நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. இது குளிர்காலம் தான். இன்னொரு சைன் என்ன அப்படின்னா, இது குளிர்காலம். இப்போ நம்ம குளிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ நடக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப குளிர் மாதிரி உறைஞ்சி போயிருக்கீங்க, இல்லைனா வந்து நடுங்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னா, அது வந்து உங்களை சைலண்ட்டாக மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். இந்த வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டமே போடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் ஆர்ப்பாட்டமே தேவையில்லை. சாமியாருங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். எல்லா சாமியாரையும் சொல்லலை, நல்ல சாமியாருங்களை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நம்ம கடவுள்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அமைதியாகிடும். அதனால தான் சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இரு, நீ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறத நீயே உணர்வு அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரே டைம் மேலே போகிறத சொல்லலை, வாழ்க்கையில் முன்னாடி போகிறத சொல்கிறேன். நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதனால தான் நானே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த கார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. இந்த டெக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் மேஜிக். கிளென்ஸ் பண்ணுங்கள். வாட்டர் மேஜிக் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதல் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். அதுவுமே ஒரு மேஜிக்காக தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ தான் காதல் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் இப்போ தான் நீங்கள் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லைனா வந்து ஒரு ஒரு பிரேக், இல்லைனா ஒரு சிதைவுக்கு அப்புறம் வந்து பாறையிலையும் புல் முளைக்கும் இல்லையா? ஒரு பாட்டு கூட வரும், பாறையிலையும் பூ முளைக்கும் புல் முளைக்கும் எப்போ
நம்ம நம்பிக்கையோட காத்திருந்தா. நம்ம பாறை இது வந்து புல்லெல்லாம் முளைக்காது அப்படின்னு போனோம்னா அங்கே ஒன்றுமே முளைக்காது. இல்லை, நேரம் வந்துன்னா பாறைக்குள்ளேருந்து இடுக்குலேருந்து பாறையை உடைச்சிட்டு விதையால் வெளியில் வர முடியும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, விதையை மட்டும் நீ போடு, அது பாறையை உடைச்சிட்டு வருதா நிலத்தை உடைச்சிட்டு வருதாங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. நீங்கள் நீங்கள் விதை, ஓ மை காட், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இன்றைக்கி ரீடிங். நீங்கள் விதை கூட போடணுன்னு அவசியம் இல்லை, வேண்டிக்கோங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, ரொம்ப குவைட்டாக வேண்டிக்கோங்க, எனக்கு இது வேணும், அவ்வளோதான். யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லுங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட இன்றைக்கி நீங்கள் இந்த ரீடிங் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் லக்கி அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்களாம் வந்து கடவுளோட குழந்தைங்கன்னு சொல்ல முடியும் என்னால். நீங்கள் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும், இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும், இல்லைனா உங்களோட ஜேர்னல் கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ளீன் பேப்பர் எடுத்து இந்த குவைட் மூமெண்ட்டில் ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் விஷ் எது உங்கள் மனசில் வருதோ அதை நீங்கள் நிறையா போடலாம். ஆக்சுவலாக விஷிங் வெல்லு நீங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கலாம், வெல்லு நிறைய போகிறதில்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே தண்ணி வந்து நிற்க போகிறதில்ல, ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல, உங்களை தாண்டி வெளியில் போகும். இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் கொடுக்க போகிற அந்த சீக்ரெட் இல்லைனா வெல்த் அபண்டன்ஸ் உங்களை தாண்டி எல்லாத்துக்குமே சேரும். அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், குவைட் மூமெண்ட்டில் உங்கள் விஷை லிஸ்ட் பண்ணி அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, விட்டு விட்டாக வச்சுக்கோங்க. விஷ் 1, விஷ் 2, விஷ் 3, விஷ் இல்லை, மேபி அதை ஜேர்னல் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது இதெல்லாம் நிறைவேறுதோ அதை எடுத்துருங்க, அது அடுத்த விஷயத்தை அதுக்குள்ளே போடுங்க. சின்னதாக வைங்க. நீங்கள் எடுத்தோடனே வந்து நான் கோடீஸ்வரன் ஆகி நான் வந்து ஆடி காரில் நாளைக்கு போகணுன்னீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லைனா நான் பிஸ்னஸில் மேலே போகணும், இல்லைனா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரணும். உங்கள் கோல் பெருசாக இருக்கட்டும், அதை வந்து சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 4-5 ஸ்டெப்பை வந்து ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. யார் பிரபஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் குறுக்கு வழியெல்லாம் யோசித்து பண்ணலாம், தகுடுத்தத்தம் வேலையெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விதை போட்டிங்க, செடி வச்சிட்டிங்க, தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் உங்கள் வேலை. தண்ணி ஊற்றுறது என்ன அப்படின்னா உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அங்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்கள் பார்த்துட்ருக்க ஜாபாக இருக்கலாம், நீங்கள் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து மேபி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா வேலைக்கு போகணும், இல்லைனா வந்து ஹையர் பொசிஷன் போகணும். நீங்கள் இருக்க இடம் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் வச்சிட்ருக்க கனவுக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற இடமும் ஒத்து வராது. நீங்கள் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க, இதுதான் ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, மேலே வரணுன்னா இந்த குவைட்டை அப்படியே கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ரகசியமாக உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பி. உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. நீங்கள் மேபி இந்த மாதிரி ஒரு மாலைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கும் ஆசைப்பட்டு எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அந்த சட்டையை கழட்டி போட்டுட்ருக்க அண்டர்வேரோட கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கிளம்பிடுங்க எங்கேயா இருந்தாலும். ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னா கடல் பயணம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு கடல்னால் பயம், ஆனால் வந்து நான் வந்து வேர்ல்டு டூர் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நடக்காது இல்லையா. அதான் நீங்கள் வந்து இங்கே ஒரு கடல் கண்ணி இருக்காங்க, இங்கே வந்து ஒரு பிளாக் கேட் எப்போவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் இறந்தவங்க யாராவது இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நேசிச்சவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்கலாம். பிளாக் கேட் உங்கள் கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் ப்ரொடெக்டட்னு அர்த்தம். யூஆர் கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து எங்கே போகணுமோ, நீங்கள் இங்கேருந்து இந்த கடல் கண்ணிக்கிட்ட போகிற வரைக்கும் உங்களோட ஸ்பிரிட் டீமும் உங்களோட இப்போ எனக்கு வந்து பாபா இருக்க மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு இருப்பாங்க, தேடுங்க, கண்டுபிடிங்க. ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை இங்கே கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. இங்கேருந்து உங்களை இந்த கப்பலை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது இந்த கடற்கண்ணியோட பொறுப்பு. ஆனால் இங்கேருந்து நகர வேண்டியது யாரோட பொறுப்பு? இந்த கப்பலில் ஏற வேண்டியது யாரோட பொறுப்பு? ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களோட பொறுப்பு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் ஜாப் வேண்டான்னு முடிவு மட்டும் பண்ணுங்கள். அடுத்த ஜாப் தேடுறதுக்கான முயற்சியில் மட்டும் இருங்க. ஜாப் கிடைக்கிறத பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. ஆனால் முயற்சி பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணணும். நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஜாப் அப்படிங்கிறது ஜாபே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆசை, விஷ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இந்த விஷ் கண்டிப்பாக நிறைவேறாது. அது காதலாகவும் இருக்கலாம். ஸோ காதலுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இதுக்காக போகும்போது காதலும் கை சேரும்.
டார்ச் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், என்லைட்டன்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் பெர்த்ரோ ரூன் சொல்கிறதும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். நீங்கள் வந்து படிப்படியாக வந்து பயங்கர ஆளாயிட்ருக்கீங்க. டெம்டேஷன் வில் டெஸ்ட் யூ. இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு, இந்த டெஸ்ட்டை தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓ மை காட். ஓ வல்ச்சர்ஸ். ஒரு கழுகு கூட்டம் உங்களுக்காக காத்துட்ருக்கு உங்களை அழிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாக ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஆகாதவங்களாம் ஆல்ரெடி ஆனவங்க வந்து இன்னும் க்ளோஸாக போகிறீங்க. உங்களுக்கு வந்து கிஃப்ட் ரெடி பண்ணுறாங்க, நியூ இயர் கிஃப்ட், ஏ நியூ பர்த், நியூஸ் ஆஃப் அ பர்த் ஆர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் சொல்கிறாங்க. உங்களை வேலை நான் இப்போ அவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இவ்வளோ இதில் வந்து 200 கார்ட்ஸ் இருக்குது. இந்த என்டையர் டெக்கில் பார்த்தீங்கன்னா 200 கார்ட்ஸ் இருக்குது. 200 கார்ட்ஸில் இது வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேலை மட்டும் பாருங்கள். இந்த கார்டு ஜம்ப் ஆச்சு. நீங்கள் எஃபர்ட்டை மட்டும் போடுங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து மேபி ரொம்ப குவையட், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டீங்க. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க சாமி அப்படின்னீங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே கூலை கும்பிடு போடாத, நிமிந்து வந்து சண்டை போடு. உன்னோட காதல் வேணும்னாலும் நீ சண்டை போட தான் வேணும், உன்னோட கரியர் வேணும்னாலும் சண்டை போட தான் வேணும். யாரோ ஒருத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோலருக்கு பயந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு முழு மனசு இருந்தால் போதும். உங்கள் காதல்லையும் சரி, உங்கள் கரியர்லேயும் சரி, நீங்கள் பெரிய வெற்றி அடைவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேஞ்சர், எஸ்பெஷலி இன் மணி மேட்டர். 2 விஷயம் இருக்குது. பி கேர்ஃபுல், டு நாட் டேக் ரிஸ்க். இப்போ வந்து பணம் ரிலேட்டடாக எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். அடுத்தது வந்து யாரோ ஒருத்தங்க உங்களை பணம் ரிலேட்டடாக ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் ரொம்ப வந்து அப்படியே கிளிட்ரியாக இருக்கும். ஐயோ என்ன நம்பி இப்படி ஒரு ப்ராஜெக்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராஜெக்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லா ஆப்பும். நீங்கள் போய் விழுந்தீங்க, பிடிச்சிங்க, எலி பொறி தான் முடிஞ்சது கதை. அதனால தான் டெம்டேஷன் வில் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டெம்டேஷனை தாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த டெம்டேஷனுக்கு இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து பாம்பு பார்த்தீங்கன்னா இது யூ ஷுட் சி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு ஐ ஹோப் இங்கே இப்போ உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பாம்பு. ஐ திங்க் இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு. இந்த மரத்தோட மரமாக இந்த பாம்பு இருக்குது. ஸோ எனக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுது, உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப உன்னிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்பை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மரம்னு சொல்லி இந்த ஆப்பில் எடுக்க போகும்போது அந்த பாம்பு உங்களுக்கு கொத்திடும். பாம்புங்கிறது வந்து காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், பிளானாக இருக்கலாம், ட்ராப்பாக இருக்கலாம். நீங்கள் வழி மாறி போகிறதுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் உங்கள் கைகள் கிட்ட கிடைக்கிறதுக்கு வழியில் அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. இந்த டாபிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். இதுக்கு டைம் இருக்கா? ஆல்ரெடி 13 minutes. அப்போ நான் வீடியோ குவாலிட்டியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நிறைய இருக்குது, நம்மளை தாண்டி நிறைய உலகங்கள் இருக்குது, நிறைய மானிட்டரிங் ஸ்பிரிட்டு, நிறைய கெட்டவங்க, என்ன சொல்கிறது, நம்மளை நல்ல கடவுள்லாம் இருக்க மாதிரி அந்த பக்கம் கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்ன, டெவிலிஷ் எனர்ஜி. அவங்களுக்கு தெரியும் யாரில் கடவுளில் குழந்தைங்க, இல்லைனா யாரில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அப்படி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது தான் அவங்களோட வேலையே. அதுக்கு நாம் எங்கே இடம் கொடுப்போம், எப்போ அது நடக்கும், நம்ம கடவுளாக நிந்திச்சுக்கிறோம். அழகான தமிழ் வேர்ட். எ விஷ் கிராண்டட். எ விஷ் இஸ் ஆல்ரெடி கிராண்டட். உங்களோட விஷை வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டது எல்லாமே வந்து கடவுள் உண்டியில் போட்டதாகட்டும், கடவுள் கிட்ட போட்டதாகட்டும், எல்லாமே நிறைவேற போகுது. ஆனால் அதுக்கான எஃபர்ட்டை போடுறதுக்கு நீங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி கெட்டவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்டையும் சொல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள், இம்மிடியட்டாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 10 பேர்கிட்ட அதை பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் சொல்லிட்டு போய் பண்ணுங்கள், ஊற்றி படுத்துரும். இது வந்து நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் நான் சொல்கிறத எதுவுமே நம்பணும்னு அவசியம் இல்லை. இது வந்து காதல், இது வந்து உங்களோட கரியர், ரெண்டுமே உங்கள் கை கிட்ட தூரத்தில் இருக்குது. உங்கள் விஷ் 2 விஷயத்துலையுமே கிராண்டட். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாய மூடிடுங்க, கையால் எழுதுங்க, பேப்பரை ஒழிச்சு வச்சுருங்க, வெயிட் பண்ணுங்கள் என்ன தான் நடக்குதுன்னு. இது வந்து டெஸ்ட்டாக கூட பண்ணலாம். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் இந்த ரீடிங்கே. பிரபஞ்சம் வந்து மேபி ட்ரை மீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது?
ஒரு பெரிய விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பாருங்களேன். நிறைவேறினா கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்து இன்னும் 4 பேர் அதை செய்வாங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதை தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கையில் எவ்வளோ அழகாக ஒரு காயினை வச்சுட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், ரிசர்ச் ஜேர்னல். நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு வேலையை பாருங்கள். இதில் வந்து ஒரு பொன் வண்டு உட்காருது. ஸோ உங்களோட விஷ் ஆல்ரெடி கிராண்டட். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வேலை மட்டும்தான். எஃபர்ட் போடுங்க, அவ்வளோதான் விஷயம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். புதுசாக ஆரம்பிங்க. புதுசாக தான் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சட்டையை கழட்டி போட்டு வேறையே பார்க்குறியா அப்படின்றாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய துணை இருப்பாங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக தான் இருக்கும் உங்கள் எஃபர்ட்டு. நீங்கள் வந்து தனியாக போய் அப்படியே வந்து மூட்டை தூக்கி சம்பாரித்து நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு பிரபஞ்சம் சொல்ல. பாட்டம் டெக்கில் 10 ஆஃப் கப்ஸ் முடிஞ்சு போச்சா. லவ், கரியர் அண்ட் லவ். நீங்கள் இதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இது வந்து பிரபஞ்சத்தோட நியதி. ஸோ இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் விஷயம் கைகளில் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத கனவு வாழ்க்கையும் காத்துட்ருக்கு. ஸோ ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.